அவ்வளோ ஓகே. பெரிய கட்டுல வந்து என்னோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆ. ஆனா, எந்த ரிப்போர்ட்ஸ்லயுமே தேர் இஸ் நோ கண்டிஷன் டு சே நெகட்டிவ். எல்லா ரிப்போர்ட்ஸுமே நெகட்டிவ். எல்லா ரிப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா, எதனால எனக்கு வந்து இந்த ஃபிட்ஸ் வந்துச்சு? எதனால வந்து சிக்னஸ் வந்துச்சு? ஏன் ஃபிட்ஸ் வந்துச்சு? என்ன ம். ஃபிட்ஸ் வந்துச்சு? ஆனா ஏன் ட்ரெகாஸ்டமி போட்டாங்கன்றதுக்கு வி நோ த ரீசன். ஓகே. அது ரீசன் இருக்கு. ஏன் அந்த ஃபிட்ஸ் வந்துச்சு? ஸ்கேன்லேருந்து எல்லாமே இஸ் பாசிட்டிவ் ம். அண்ட் எட் டு ஐ அம் ஹெல்தி. எல்லாமே நல்லா இருந்துமே ஏன் இப்படி வந்துச்சு? அவங்களுக்கே டாக்டர்ஸ் ஆர் லைக் தலைய பிச்சுக்கிட்டாங்க. ஆ. இவங்களுக்கு ஏன் வந்துச்சு? என்ன ஆச்சு இவங்களுக்கு? இவங்களுக்கு ஏதாவது வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்ட்ரெஸ் ஏதாதா? பட் ஸ்ட்ரெஸ் வர வேண்டிய அவசியம் இல்லையே. பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் மை கிட். ம். ஹாப்பியா நானும் ஏன்னா எனக்கு வந்து நான் 6 மந்த்ஸ் வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தேன். ஆ. 6 months carrying. I was carrying my baby for 6 months. சீரியல்ல ஜமீலான்ற சீரியல் வந்து கலர்ஸ்ல கலர்ஸ்ல போயிட்டு இருந்தது. அந்த சீரியல்ல நடிக்கிற வரைக்கும் ஐ வாஸ் கேரிங் ஹர் அண்ட் அது வரைக்கும் ஜாலியா நடிச்சிட்டு இருந்தேன். ஈஸி டெலிவரி, வெரி ஈஸி டெலிவரி, வெரி ம். நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வெரி ஹாப்பி. ஒரு பேபி கூட இருந்து 5 monthsல ஆல் ஆஃப் அ சடன் ஃபார் நோ ரீசன் வை யாருக்குமே அதுக்கப்புறம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. உங்களால பேச முடியாது, கை ம். கால் ம். அசைக்க முடியாது, ம். எதுனாலும் கேட்க முடியாது. ஸோ ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதனால ஒரு நர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பக்கத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 days போச்சு. ஆ. அப்போ இவங்க ஏதோ கேட்குறாங்க என்கிட்ட. எனக்கு புரியல. ம். நான் சிஸ்டர கூப்பிட்டு சிஸ்டர் ஏதோ கேட்குறாங்க. என்னன்னு பாருங்கன்னா, இல்ல அவங்க வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அவங்களே சிஸ்டரே சிரிச்சுட்டாங்க. ஏன்னா பாப்பா வருவா, மாமியார் வருவாங்க, போவாங்கல்ல. இல்லையே நீங்க தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்னாக்கா, திரும்ப இவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்ப டாக்டர் கிட்ட போய் பேசி டாக்டர் வர வச்சு பேசுனாக்கா, அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எடுக்கும்போது தெரியுது, லாஸ்ட் 6 இயர்ஸ் மறந்துட்டாங்க. கரண்ட்ல இருந்து லாஸ்ட் 6 இயர்ஸ் மறந்துட்டாங்க. நான் கேட்டேன் இப்படிலாம் மெமரி லாஸ் வருமா டாக்டர்னா, கண்டிப்பா வரும். நீ வெறும் 6 இயர்ஸ் மறந்துருக்காங்க பாருங்க. அதாவது அவங்க தம்பியே தெரியல அவங்களுக்கு. ஆ. யாருன்னு கேக்குறாங்க. எப்படி 6 இயர்ஸ் முன்னாடியும் அவங்க தம்பி இருந்திருப்பாங்கல்ல? இருந்தாரு. ஆனா அப்போ வந்து சின்ன பையனா இருந்தான். ஓ! இப்ப அவன் காலேஜ் போறான். ஹைட் ஆயிட்டான். ஏன் ஹைட் இருக்கான்? ஏன் ஓ! வெயிட் இருக்கான்? அப்போ அவன் பார்த்தபோது சின்ன பையனா தானே பார்த்தான். எங்க அம்மா அப்பாவ சுத்தமா தெரியல. ஓகே. இவங்கலாம் யாருன்னு கேட்கிறா. ஸோ இந்த மாரி பாப்பாவ தெரியல. பொறந்த குழந்தைய தெரியல. அம்மாவ எங்க எங்க அம்மா அப்பா தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு குழந்தை பொறந்துச்சா? ஸோ காட் கிரேஸ் நம்ம அந்த பாப்பாக்காக ஒரு வீடியோலாம் எடுத்து வைப்பாங்கல்ல, வயித்துல மூவ்மெண்ட் ஆவறது. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா கையில அவங்க அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் காமிச்சு, டாக்டர் எல்லாமே சொல்லி, நானும் சொல்லி, புரிய வச்சு, இப்ப வரைக்கும் ஓகே தான் லைஃப் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க.